வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம உங்களோட பாட புஸ்தகத்துல இருக்கிற பாடங்களை பத்தி படிக்கலாம். நீங்க இப்போ உங்களுடைய சின்ன வகுப்புல இருந்து இப்ப நீங்க முதலாம் வகுப்புக்கு நீங்க தாண்டி வந்துட்டீங்க. அதனால இப்ப உங்களுக்கு எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும், ஒரு ஒரு எழுத்து எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அதனால நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். சரியா குழந்தைகளே? உங்களுடைய புஸ்தகத்தை நீங்க கையில வச்சு என்னோடைய சேர்ந்து விரல்களை நான் எந்த இடத்துல படிக்கிறேனோ அந்த இடத்துல வச்சு என் கூடயே சேர்ந்து படிக்க பழகுங்க. படிக்கலாமா? நான் என் பேரு ஜெனிஃபர். உங்களுக்காக தமிழ் பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா குழந்தைகளே? சரி, இப்போ நம்ம முதல்ல பொருளடக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் இந்த டேர்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஆடி விளையாடலாம். நெக்ஸ்ட்டு விரலோடு விளையாட்டு, மகிழ்வோடு கற்போம். பிரிவு 1 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன படிப்பீங்கன்னா, உயிரெழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு மகிழ்வோடு கற்போம் 2ஆம் பாகம். இதில் மெய் எழுத்துக்கள் கற்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என் நினைவில். சரியா? சரி குழந்தைகளே, முதல்ல பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிற பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்க போகிறதே என்னென்னா, பாடி ஆடி விளையாடுவோம் அப்படிங்கிற பகுதி தான். பாடின்னு என்னது? பாடல் பாடுறது, அதுகளைத்தான் நம்ம பாடின்னு சொல்லுவோம். ஆடி அப்படின்னு என்னது? டான்ஸ் ஆடுவோம். நல்லா மேலே குதித்து கீழே குதித்து நல்லா சந்தோஷமாக மகிழ்வோடு நம்ம விளையாடுவோம். அப்போ அதை தான் பாடி ஆடி மகிழ்வோம் விளையாடுவோம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே 2 குரங்குகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குரங்கு இருக்குது, இங்கே ஒரு குரங்கு இருக்குது. இந்த 2 குரங்குகளும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்களை பறித்து கையில் வச்சுருக்கு. ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா கையில் மாம்பழத்தை வச்சு கீழே தூக்கி தூக்கி போடுது. இன்னொரு குரங்கு பார்த்தீங்கன்னா கையில் அதை வாயாலேயே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. நாக்க வெளியால் நீட்டி அதை வச்சு சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வவ்வால் மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. தலைகீழாக தான் எப்பயுமே வவ்வால் தொங்கும். தெரியும் தானே? நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே? அதே மாதிரி தான். அதே மாதிரி வவ்வால் மரத்தில் தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலி தன்னுடைய வாளால் இந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு தலைகீழ தொங்கிட்டு கொக்காணி விரல்களை இந்த குரங்குகள்கிட்ட காட்டிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மரத்து மேலே 2 குரங்குகளும் ஒரு வவ்வாலும் ஒரு எலியும் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில விலங்குகள், சில காட்டு விலங்குகள் இருக்குது. நீர் யானை, அப்புறம் ரைனோசரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த விலங்கு. அதுங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா மரங்களில் இருக்கிற கிளைகள் அதெல்லாம் பிடிச்சி ஒரு கயிறு மாதிரி வச்சு அதை இழுத்து 2 பக்கமும் 2 பேராக நின்று அதை இழுத்து விளையாடுறாங்க. அடுத்து இந்த குரங்குகள் போடுற இந்த மாம்பழங்கள் இருக்கு இல்லையா, பாருங்க கீழே மேலெல்லாம் விழுகுது. அதை பிடிக்குது. என்னென்ன பிடிக்குது? ஒரு முயலும் மற்றது ஒரு முள்ளம்பன்றியும் அதை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது. தண்ணீரில் பார்த்தீங்கன்னா வாத்து ஒரு பக்கம் அது பாட்டுக்கு நீந்திக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே ஒரு முயல் ஏதோ ஒரு பொருளை உள்ளுக்குள்ளே போட்டு தன் கைகளை அது மிதவையை நகர்த்துற மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலே சொகுசாக படுத்துட்டு அப்படியே நீந்தி நீந்தி போயிட்டுருக்கு. இன்னொரு வாத்து வேறு யாரையோ வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் தண்ணிக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குரங்கு, பெரிய கொரில்லா குரங்கு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுது பாருங்கள். ஒரு கையை பின்னாடியும் ஒரு கையை மேலேயும் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு பூசணிக்காவை வச்சு மற்ற கரடி கூட விளையாடிக்கிட்டு அந்த கரடியும்
டான்ஸ் ஆடிக்கிட்டு இதை அதுக்கிட்ட தூக்கி போட அது இதுக்கிட்ட தூக்கி போடவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மற்றது மிருகங்களே மிருகம் என்னது, யானை. அந்த யானையை வந்து பாருங்கள், அந்த யானையை வந்து அதோட தும்பிக்கையை வந்து ஒரு இது மாதிரி ஒரு சறுக்கல் மாதிரி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த சறுக்கல் மாதிரி பயன்படுத்தி இங்கே இருக்கிற எலி மற்றது முயல், அணில் இது எல்லாமே என்ன செய்யுது, ஏறி 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 பின்னாடி வழியாக ஏறி முன்னாடி வழியாக சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஏறுறாங்க, இப்படியே ஏறிட்டு பாருங்கள் இங்கேருந்து இந்த முயல் வந்து இந்த முயலை தூக்கி விடுது. தூக்கி விட்டு இங்கேருந்து அப்படியே மேலே போய் இந்த வழியை அப்படி சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு விளையாட்டாக விளையாடுறாங்க. இப்படி வந்து எல்லா விலங்குகளும் தன்னை காட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாரும் விளையாடுறாங்க. அதே மாதிரி தான் குழந்தைகளே, நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் கூட இந்த மாதிரி சந்தோஷமாக நீங்கள் விளையாடணும். சரியா? சரி குழந்தைகளே, அடுத்து நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. பாடம் 1, பாடி ஆடி விளையாடலாம். என் கூட விரல் வச்சு படிங்க பார்ப்போம். பாடி ஆடி விளையாடலாம். சரியா? சரி குழந்தைகளே, அடுத்து பாருங்க. காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் அப்படின்னு என்னது? காடுன்னு என்னது? விலங்குகள்லாம் வாழ்கிற பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காடுன்னு சொல்லுவோம். அந்த காட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக விளையாடுறாங்க, அதைத்தான் கொண்டாட்டம்னு சொல்கிறாங்க. சரியா? கொண்டாட்டம், காட்டுக்குள்ளே கொண்டாட்டம். நெக்ஸ்ட், பிடித்த விளையாட்டுகள் குறித்து பேசி மகிழ்வோம். உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க நண்பர்கள் கூட, தோழிகள் கூட நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் என்னென்ன வீட்டில் விளையாடுவீங்க, என்னென்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சொல்லணும். இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா குழந்தைகளும் என்ன செய்கிறீங்க, ஃபோனை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி நம்மளும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நல்லா வெளியே போய் நல்லா விளையாடணும், நிறைய பேர் கூட பழகணும், நிறைய பேர் கூட பேசணும். சரியா குழந்தைகளே? சரி, நம்ம இந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு குதிரை வந்து இருக்குது. தன்னோட ஒரு காலை மேலேயும் மற்ற காலை கீழேயும் வச்சுட்டு நகர்ந்த வாக்கில் தன்னோட கண்ணை வந்து ஓர கண்ணால் மித்த விலங்குகள் விளையாடுறதை பார்த்துட்டு இருக்குது. இந்த குதிரை மேலே ஒரு குருவி வந்து சந்தோஷமாக உட்காந்து கத்திட்டு இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நரிகள் கூட்டம். நரிகள் வந்து என்ன செய்யுது, நரிகள் வந்து அதுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ அதுங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக வந்து நின்றுட்டு ஒரு நரியை கீழே வச்சு அது மேலே இன்னொரு நரி ஏறி ஏறி குதிச்சு விளையாடுது. இது குதிச்சதுக்கப்புறம் அடுத்து குதிக்கிறதுக்காக இன்னொரு 3 நரிகள் பக்கத்திலே இருக்குது. இது குதிக்கும்போது சந்தோஷமாக மித்த நரிகள்லாம் சேர்ந்து அதுங்களை கை தட்டி அதுங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து தன்னுடைய கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு கால்களை மேலே தூக்குன வாக்கில் ஒரு குச்சியை கால்களுக்கு நடுவில் வச்சிருக்கு. இந்த குச்சி மேலே 2 கிளியும் 2 குருவியும் உட்காந்து அதுகள் ஓசையை எழுப்பிக்கிட்டு இருக்கு. கிளி வந்து என்ன செய்யுது, கீச்சின்னு கிளி கத்துது. குருவி வந்து என்ன செய்யுது, குருவி வந்து அதே மாதிரி தன்னுடைய இனிமையான குரலால் கூவிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கோட வாழில் வந்து என்ன யார் இருக்காங்க, குரங்கோட வாழில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குருவி உட்காந்து அதுவும் கத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக உயரமான மிருகம் என்னது, ஜிராஃபியை தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, ஒட்டகச்சிவிங்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டகச்சிவிங்கி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பெரிய தர்பூசணி மாதிரி ஒரு பழத்தை வந்து தன்னுடைய வாயில் வந்து கவிட்டு நிற்கிது. அதை வந்து எட்டாது தானே, அதனால என்ன செய்யுதுன்னா கீழே ஒரு புள்ளிமான் தன்னுடைய கால்களை உசத்தி அது குதிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அதை அடித்து கீழே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த உரியடிக்கிற போட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி உரியடிக்கிறதுக்காக ஒரு மான் நிற்கிது, அதுக்கு பின்னாடி ஒரு சிறுத்தை நிற்கிது, அதுக்கு இந்த பக்கம் ஒரு புலியும் நிற்கிது, ஒரு சிறுத்தையும் நிற்கிது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயில் இருக்கிற அந்த தர்பூசணியை வந்து கீழே தள்ளி விடுறதுக்காக அப்படி வந்து நிற்கிறாங்க. சரியா குழந்தைகளே? இந்த பகுதியில் இதுகளை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டாம்பூச்சி ஒரு பக்கம் அது பாட்டுக்கு சந்தோஷமாக பறந்துட்டு இருக்கு. ஈசல் மாதிரி பூச்சிகள், தட்டான்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சிகள் அதுகள்லாம் வந்து அது பாட்டுக்கு தன்னுடைய இலைகள் அதில் வந்து போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க.
ஓகே குழந்தைகளே, சரி குழந்தைகளே, அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்து என்னென்ன உங்களால் முடியுதோ அது எல்லாத்தையுமே எழுத்து கூட்டி படித்து பழகுங்க. சரியா குழந்தைகளே? நன்றி.